இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் வீரனை பத்தின ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். அவனோட கதை இருக்கே அது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீரனா உருவாகிட்டான். அவனோட அப்பா மாவீரன் அர்ஜுனன் ஒரு நாள் அவங்க அம்மா சுபத்திரை கிட்ட சக்கர வியூகம், அதாவது சக்கர வியூகான்னு சொல்ற ஒரு ஸ்பெஷலான போர் வியூகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு பெரிய மேஸ் மாதிரி இருக்கும். அப்போ அம்மா வயித்துக்குள்ள இருந்த குழந்தை அபிமன்யு அது எல்லாம் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தான். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். கதை கேட்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சுபத்திரை தூங்கிட்டாங்க. அதனால அர்ஜுனன் கதைய பாதியிலே நிறுத்திட்டார். இதனால அபிமன்யுக்கு அந்த சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி நுழையணும்னு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாம போயிடுச்சு. இதுதான் கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. பிறந்ததுக்கு அப்புறம் அபிமன்யு ஒரு மிகச்சிறந்த வீரனா வளர்ந்தான். பகவான் கிருஷ்ணரோட மகன் பிரத்யும்னன் கிட்ட வில்விட்ட கத்துக்கிட்டான். வாள் சண்டை, தேர் ஓட்டுறதுன்னு எல்லாத்துலயுமே அவன் கில்லி. அவனோட திறமைய பார்த்து அவங்க அப்பா அர்ஜுனனே என் மகன் தான் என்னை விட பெரிய வீரன் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டாராம். குருக்ஷேத்திர போரோட 13வது நாள், அந்த ஒரு நாள் தான் அபிமன்யுவோட வீரத்தை இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அன்னைக்கே எதிரி படையோட குரு துரோணாச்சாரியார் அந்த சக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை அமைச்சாரு. அது ஒரு சுத்திர சக்கர மாதிரி ஒரு ஆர்மி ஃபார்மேஷன். அதுக்குள்ள போறது சுலபம், ஆனா அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம். அபிமன்யுக்கு அந்த வியூகத்துக்குள்ள எப்படி போகணும்னு தெரியும், ஆனா எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சக்கர வியூகத்தை முழுசா தெரிஞ்ச அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் எதிரிகள் ஒரு பிளான் பண்ணி போர்க்களத்தோட வேறொரு மூலைக்கு அனுப்பிட்டாங்க. இது அபிமன்யுக்காக வைக்கப்பட்ட ஒரு பெரிய டிராப். இப்போ அந்த வியூகத்தை உடைக்க தெரிஞ்ச ஒரே ஆள் அபிமன்யு மட்டும்தான். மத்த பெரிய வீரர்கள் எல்லாரும் என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டு இருந்தப்போ அந்த இளம் சிங்கம் தைரியமா முன்னாடி வந்தான். அபிமன்யு ஒரு புயல் மாதிரி அந்த வியூகத்துக்குள்ள வேகமா நுழைஞ்சான். அவனுக்கு உதவியா மத்தவங்களும் பின்னாடியே வந்தாங்க. ஆனா எதிரி படையை சேர்ந்த ஜெயத்ரதன் அப்படிங்கிற ஒரு வீரன் மத்தவங்க யாரும் உள்ளே வராத மாதிரி தடுத்து நிறுத்திட்டான். இப்போ அபிமன்யு உள்ள தனியா மாட்டிக்கிட்டான். எதிரி படையோட பெரிய வீரனான கர்ணனையே தோற்கடிச்சான். அவனோட போர் திறமையை பார்த்து துரோணரே இவன் அர்ஜுனனை விட பெரிய வீரன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அபிமன்யுவை நேருக்கு நேரா நின்னு யாராலையுமே ஜெயிக்க முடியல. அதனால எதிரிகள் போரோட ரூல்ஸை மீற முடிவு செஞ்சாங்க. எதிரி படையோட 7 பெரிய தளபதிகள், ஆமா 7 பேர் எல்லாரும் சேர்ந்து போர் விதிகளை மீறி அந்த ஒரே ஒரு 16 வயசு பையனை ஒரே நேரத்துல தாக்க முடிவு செஞ்சாங்க. அவனுக்கு தெரியாம பின்னால இருந்து தாக்கி அவனோட வில்ல உடைச்சாங்க. அவனோட தேரை நொறுக்குனாங்க. அவனோட குதிரைகளை வீழ்த்துனாங்க. கடைசியில அவன் கையில எந்த ஆயுதமும் இல்லாம நின்னான். ஆயுதமே இல்லைன்னாலும் அபிமன்யுவோட வீரம் கொஞ்சம் கூட குறையல. கீழே உடைஞ்சு கிடந்த ஒரு தேர்ச்சக்கரத்தை கையில எடுத்துக்கிட்டான். அத கேடயமாவும் ஆயுதமாவும் வச்சுக்கிட்டு அந்த 7 பேரையும் எதிர்த்து நின்னான். அவனோட உடம்பு முழுக்க காயும். ஆனா அவன் முகத்துல ஒரு சின்ன புன்னகை இருந்துச்சு. ஏன்னா அவனோட மனசை இன்னும் தளரல. கடைசியில அந்த இளம் வீரன் இந்த மண்ணுல சாந்தான். ஆனா அவனோட வீரமும் தியாகமும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியமா இருக்கணும்னு அவனோட கதை நமக்கு சொல்லி கொடுக்குது.